ஹேரோட தான் வருவாங்க. அந்த ஹேர் முன்னாடி வந்துக்கிட்டே இருக்கேன், அதை பின்னால் அப்பப்போ தள்ளி விட்டுக்கிட்டே இருப்பாங்க. நான் இந்த படத்தில் நடித்தது எதுக்குன்னா அந்த ஹேர் இங்கே வந்துடும், அப்புறம் அப்படியே பின்னால் தள்ளி விட்டு நான் அதை பேசாமல் இழுத்து ரப்பர் பேண்டு போட்டு பேசாமல் இருந்திருக்கலாம். ஒவ்வொரு வாக்கியத்துக்கும் அதை ஏன் இப்படி பின்னாடி, அது ஒரு ஃபேஷன் ஆகிப்போச்சு. ஆனால் நம்ம காயத்ரி ரமா வந்து எவ்வளோ அழகாக ஒரு தமிழ் பொண்ணு மாதிரி ஜட பின்னி கிளிப்பு வச்சு அந்த வேலையே இல்லாமல் அவங்க பேசின தமிழும் ரொம்ப அழகாக இருந்துச்சு. கிளைமேக்ஸில் ரொம்ப அருமையாக நடிச்சிருக்காங்கன்னு சொன்னாங்க. என் பையன் நடித்த படத்துக்கு நானே பேசுகிறது எப்படின்னா, என் மகன் என் கிளாஸில் இருக்கான், அவன் பேப்பரை நான் திருத்துறப்ப எப்படி இருந்திருக்கேன் யோசனை பண்ணி பாருங்கள். அவன் என்ன எழுதினாலும் மார்க் போட்டு தான் ஆகணும். காரணம் இதே மாதிரி தான் ஒரு அப்பா தன்னுடைய மகன் பேப்பரை திருத்திக்கிட்டு இருக்காரு. தமிழ் வாத்தியார் அவர் என் பக்கத்தில் உட்காந்து திருத்திக்கிட்டு இருக்காரு. மாத்திரை என்றால் என்ன அப்படின்னு இலக்கணத்தில் ஒன்று இருக்குது. எழுத்தினுடைய அந்த டைமிங், இக் அப்படிங்கிறது அரை மாத்திரை, காங்கிறது ஒரு மாத்திரை, காங்கிறது 2 மாத்திரை அப்படிம்பாங்க. அதை சொல்லி எழுதணும். மாத்திரை என்றால் என்ன, எடுத்துக்காட்டுகளுடன் விளக்குக. அவன் மறந்துட்டான் படித்ததை, அவனுக்கு தெரிஞ்ச மாத்திரை எழுதியிருக்கான். மாத்திரை என்பது நோய் வந்தால் கொடுக்கப்படும் ஒரு வில்லை. இது அரசாங்க மருத்துவமனையில் இலவசமாக கிடைக்கும். மெடிக்கல் ஸ்டோரிலே காசு கொடுத்தால் தான் கொடுப்பார்கள். அரசாங்க மருத்துவமனையில் கொடுக்கப்படும் மாத்திரையில் தானா ஆனா என்று எழுதியிருக்கும். இதுதான் மாத்திரை அப்படின்னு எழுதிட்டான். ஆனால் உண்மையிலே அவனுக்கு மார்க் கொடுத்து தான் ஆகணும். தமிழ் இலக்கணத்தில் மாத்திரை என்றால் என்னன்னா கேட்டிருந்தாங்க, இல்லை மாத்திரைன்னு கேட்டிருந்தான், எழுதியிருந்தான். பெத்த அப்பே ரைட்டு போட்டு மார்க்கை போட்டான் 5க்கு 5. இப்போ என் பையன் நடித்த படத்துக்கு நானே போய் பாராட்டி பேசுறது அவ்வளவு நல்லா இருக்காது.